ஹாய் வீவர்ஸ், வணக்கம். மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் நெக்ஷன்ஸ்ல இருந்து ஜோதிலட்சுமி. இன்னைக்கு மகாலட்சுமியில பாத்தீங்கன்னா தாலி செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. அந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க நீங்க இப்ப பாக்குறது செயின் கவுண்டர்ல எவ்வளவு தாலி செயின் இருக்கு பாருங்களேன். 6 கிராம்ல தாலி செயின் வரும்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம மகாலட்சுமியில பாருங்க, ஸ்டார்டிங் 6 கிராம்ல இருந்து தாலி செயின் ரொம்பவே டிஃப்ரெண்டா வந்திருக்கு பாருங்க. இப்ப பாக்குற உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பால்ஸ் வச்சு முகப்பு செயின் 24 கிராம்ஸ். இப்ப பாக்குற இந்த முகப்பு செயின் பாருங்க, உங்களுக்கு அப்படியே ஃபிளவரா ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு 5 இருக்கு பாருங்க. இந்த முகப்பு இது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடும் அதே சேம் தாமா. உங்களுக்கு திரும்பினா கூட உங்களுக்கு பிறண்டாலும் திரும்பினாலும் ஒரே டிசைன் தான் தெரியும். 24 கிராம்ஸ். இந்த முகப்பு பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா. நிறைய பேர் கொஞ்சம் மைல்டா ஸ்டோன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், சின்னதா லட்சுமி இருந்தான்றா அவங்க எல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 24 கிராம்ஸ். இதுலயே இந்த இப்ப பாக்குறது பாருங்க, ஃபுல்லா டைமண்ட் செட்டிங்ஸ்லயே உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு, கீழே உங்களுக்கு எமரல்ட் ஸ்டோன் இருக்கு. அதுல சென்டரா திலக ஷேப்ல லக்ஷ்மி இருக்குமா. 24 கிராம்ஸ். இப்ப நீங்க பாக்குறது காஸ்டிங்லயே உங்களுக்கு பீகாக் வச்சிருக்கு, 2 பால்ஸ் வச்ச மாதிரி. 24 கிராம்ஸ். ஆக்சுவலா டைமண்ட்ல தான் வரும். இப்ப ஜர்கான்லயே வந்திருக்கு. லக்ஷ்மி வந்து ரொம்பவே எம்போசிங்கா இருக்கு பாருங்க. 24 கிராம்ஸ். ஒருத்தர் ஒரு மாதிரி விரும்புவோம் முகப்பு போடுறதுக்கு, ஆனா லக்ஷ்மி கண்டிப்பா எல்லாருமே விரும்புவோம். இது ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. 24 கிராம்ஸ்ல நல்ல பார்வையா இருக்கு பாருங்க. இப்ப பாக்குற இந்த முகப்பு பாருங்க, உங்களுக்கு ரெட் ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோனும் மிங்கிளா இருக்கு. அதுலயே உங்களுக்கு சென்ட்ரல் லக்ஷ்மி இருக்கறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. 24 கிராம்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாக்குற இந்த லக்ஷ்மி பாருங்க, உங்களுக்கு 3Dல கொடுத்திருக்காங்க. பால்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சிருக்குமா. 24 கிராம்ஸ். முகப்பே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பிளைனா சாஃப்டா வேணும்ன்றவங்க கூட இந்த மாடல் எடுத்துக்கலாமா. இப்ப பாக்குற இந்த முகப்பு தாலி செயின் பாத்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் உங்களுக்கு 4 பவுன்ல எடுத்துக்கலாம். ரொம்பவே தாலி செயின்னாலே இந்த ஹாலோ ரோப் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுல பீகாக் இருக்கிறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. 24 கிராம்ஸ். எனக்கு பீகாக் லக்ஷ்மி இதெல்லாம் வேண்டாம், ஒரு ஃபிளவர் மாதிரி காஸ்டிங் டிசைன்ல வேணும்னா இந்த செயினை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 24 கிராம்ஸ். இப்ப பாக்குற இந்த தாலி செயின் பாருங்க, கருர்கோடியில இதெல்லாம் ஹேண்ட்மேட்ல வரனால ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஃபிளவர் மாடல்லயே உங்களுக்கு முகப்பு கொடுத்திருக்கோம். லைட்டஸ்ட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கு. இந்த தாலி செயின் பாருங்க, உங்களுக்கு 24 கிராம்ஸ். ஆக்சுவலா இதுல பாருங்க, இந்த ஃபிளவர்லயே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. அதே பேக்ல பாத்தீங்கன்னா ஸ்டோனே கிடையாது, இந்த மாதிரி வரும். ஒரு பக்கம் பிளைன், ஒரு பக்கம் ஸ்டோன் வச்சு ஃபிளவர் டைப்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பேட்டர்ன் டிஃப்ரெண்டா. 24 கிராம்ஸ்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. இது ஆன்டிக்லயே பிக்அப்மா. 24 கிராம்ஸ். எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஃபேன்சியா வேணும்ன்றவங்க இந்த பட்டர்ஃபிளை எடுத்துக்கலாம். பட்டர்ஃபிளைல பாருங்க கலர்ஃபுல்லா ஸ்டோன்ஸும் இருக்கு, கிராண்டாவும் இருக்கு. 24 கிராம்ஸ். நீங்க பாக்குற இந்த ஹாட்டின் பாருங்க, ஸ்டோன்ஸ் வச்சு அதுலயே கிரீன் கலர்ல இருக்கறதுனால ரொம்பவே பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கு. பேக் சைட் பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கு. ரொம்பவே கிராண்டா வேணும்ன்றவங்க இந்த ஃபிளவர் வச்சு முகப்பு, அதுலயே ஸ்டோன்ஸ் பாருங்க, ஒயிட் இருக்கு, கிரீன், ரெட், ரெண்டு ரொம்பவே அழகா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முகப்புல 2 பால்ஸ் வித் வந்து லக்ஷ்மி சென்டரா இருக்காங்க. செயின்ஸுமே பாருங்க நல்ல பார்வையாவே இருக்கு பாருங்க. 24 கிராம்ஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரோப்ல வந்து கேட்டிருந்தீங்க முகப்பு வச்சு, அதுவுமே ரெடியாவே வந்துருச்சுமா. இது ஸ்கொயர் ரோப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாலிடாவும் இருக்கும். இப்ப நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சு பாத்தீங்க, இதுலயே உங்களுக்கு 2 பால்ஸ் வித் பீகாக்கு ஸ்கொயர் ரோப்லயே தான் இருக்கு உங்களுக்கு. இதுவுமே 24 கிராம்ஸ் தான். 2 பால்ஸும் சேர்ந்தே வரனால நல்லா கிராண்டா இருக்கு. 30 கிராம்ஸ்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த தாலி செயின் பாருங்க, ரொம்பவே பாக்கிறதுக்கு ஸ்மூத்தாவும் இருக்கும். ஆக்சுவலா இது ஸ்னேக் செயின் சொல்லுவோம், சாஃப்டாவும் இருக்கும் உங்களுக்கு. அதுலயே உங்களுக்கு டைமண்ட் செட்டிங்ஸ்ல குட்டி குட்டி ஸ்டோன் வச்சு உள்ள சின்னதா ஒரு லக்ஷ்மி இருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 கிராம்ஸ். இதே ஸ்னேக் செயின்லயே உங்களுக்கு ஸ்டோனே வேண்டாம், இந்த மாதிரி 3 பால்ஸ்ல 24 கிராம்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப தின்னா இருக்கணும் ஆனா சாலிடா இருக்கணும்ன்றவங்க கம்பல்சரி இந்த ஸ்னேக் செயினை தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பீகாக் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. கொஞ்சம் இந்த ஸ்னேக் செயின்லயே எனக்கு கொஞ்சம் சாலிடா இருக்கான்னா இது 40 கிராம்ஸ்ல எடுத்துக்கலாமா. ரொம்பவே கலர்ஃபுல்லா ஒரு சிலிண்டர் மாடல்ல டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. 20 கிராம்ஸ்ல எவ்வளவு கிராண்டான தாலி செயின் பாருங்க. இதுல டைமண்ட் செட்டிங்ஸ்லயே அந்த பால்ஸ் இருக்கறதுனால டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இந்த ஹார்ட் பாருங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா. பேக்ல திரும்பினா கூட நம்மளுக்கு ஹார்டின் தான் தெரியும். 24 கிராம்ஸ். இப்போ பாக்குற இந்த தாலி செயின் பாருங்க, ஸ்னேக் செயின் தான். ஆக்சுவலா நல்லா சாலிடா இருக்கும்.
இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 5 பால்ஸ்ல டைமண்ட் செட்டிங்ஸ்ல ஜர்கான் ஸ்டோன் இருக்கு. அதே மாதிரி 3 பால்ஸ்லயே இருக்கு. ஒரு சிலிண்டர் மாடலும் கலர் கலரா இருக்கு. இது எல்லாமே வெயிட் கூட பாத்தீங்கன்னா 24ல இருந்து 40 கிராம்ஸ்க்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கணும், உங்களுக்கு தாலி செயின் பார்வையாவும் இருக்கணும், வெயிட்டும் கம்மியா இருக்கணும்ன்றவங்க இந்த 3 பால்ஸ் வச்சு 20 கிராம்ஸ்ல எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்டா கேக்குறவங்க இந்த தாலி செயின் எடுத்துக்கலாம். இதுலயே பீகாக்கும் உங்களுக்கு நகாஸ் பால்ஸும் வச்சிருக்கனால டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. பாக்குற இந்த தாலி செயின் பாருங்க, பாக்குறதுக்கே இந்த முகப்பு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, ஒரு ஃபிளவர் மாடல்ல. அதுலயே குட்டி குட்டியா பால்ஸ் இருக்கிறதுனால டிஃப்ரெண்டா இருக்கு. 24 கிராம்ஸ். முகப்பு எனக்கு கொஞ்சம் பார்வையா வேணும், செயின் தின்னா இருந்தா கூட பரவாயில்லன்னா 26 கிராம்ல இந்த தாலி செயின் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாக்குற இந்த தாலி செயின் வந்து 4 சவரன்மா செம்ம கிராண்டா இருக்குது. பாக்குறதுக்கே பார்வையா இருக்கு. அதுல 2 பால்ஸும் கேஸ்டிங்லயே பீகாக். எனக்கு பால்ஸ் மட்டும் வேணும், அதுலயே ஸ்டோன்ஸ் வேணும்ன்றவங்க இந்த கலர் கலரா இருக்கிற தாலி செயின் எடுத்துக்கலாம். 40 கிராம்ஸ். இப்ப பாக்குற இந்த தாலி செயின் பாத்தீங்களா, செம்ம பார்வையா இருக்கு பாத்தீங்களா. லக்ஷ்மி 5 பவுன்மா செம்ம கிராண்டா இருக்கு. அதுவும் ஹாலர் ரோப்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். லக்ஷ்மி பாருங்க ஒரு மேட் பினிஷிங்ல சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப பாக்குற இந்த தாலி செயின் பாருங்க, செம்ம கிராண்டா பார்வையா இருக்கு பாத்தீங்களா. வெயிட்டுமே கிராண்டா இருக்கும். 7 பவுன் தான். இப்ப பாக்குற இந்த தாலி செயின் பாருங்க, செம்ம கிராண்டா இருக்கு பாத்தீங்களா. 2 பக்கத்துல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பீகாக், அதுல ரெட் ஸ்டோன் இருக்கு. சென்டரா இருக்கிறதுல ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்ல பிக் சைஸா பீகாக் இருக்கு. 40 கிராம்ஸ்ல எடுத்துக்கலாம். நேரம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பீகாக் வச்சுலாம் ரொம்ப டிஃப்ரெண்டா பாத்தீங்க இல்லையா. அதை விட டிஃப்ரெண்டா ஆன்டிக்ல மதுரை மீனாட்சி வச்சு ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த தாலி செயின் உங்களுக்கு 40 கிராம்ஸ். பாக்குற இந்த லக்ஷ்மி வச்சு ஆன்டிக் தாலி செயின் பாருங்க, அதுலயே கிரீன் ஸ்டோன் ரெட் ஸ்டோன் இருக்கறதுனால ரொம்பவே பார்வையா இருக்கு. வெயிட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி வெயிட் தான், 3 பவுன் தான். இப்ப பாக்குற இந்த தாலி செயின் பாருங்க 40 கிராம்ஸ்ல செம்ம சூப்பரா பார்வையா இருக்குமா. அதுவும் மதுரை மீனாட்சி ஸ்டோன்லயே ரொம்ப அழகா இருக்கு. அவங்க கையில பாருங்க ஒரு கிளி இருக்கறதுனால செம்ம கியூட்டா இருக்கு. 6 கிராம்ல இருந்தே முகப்பு செயின் இருக்கு நம்ம கிட்ட தாலி செயின். இப்ப பாக்குறது நீங்க 32 கிராம்ஸ்ல எடுத்துக்கலாம். லக்ஷ்மி ரொம்ப கிராண்டா இருக்காங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பேக் சைடு கூட நம்மளுக்கு லக்ஷ்மியே தான். என்ன சடனா உங்களுக்கு திரும்பவும் பெறலும் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த முகப்பு பெறலாம ரொம்ப அழகா இருக்கும். நிறைய டிஃப்ரெண்டான தாலி செயின்ல நிறைய வேர் பண்ணிட்டேன், லக்ஷ்மி பீகாக் எல்லாம் வேர் பண்ணிட்டேன்றவங்க இந்த மாதிரி ராமர் பட்டாபிஷேகம் வாங்கிக்கலாம். இது ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பிங்க் இந்த மாதிரியே இது. உங்களுக்கு பேக் சைடு கூட பாத்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் தான். பாக்கிறதுக்கே லுக்கா இருக்கு பாருங்க. வெயிட் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சவரன்லயே இந்த கிராண்டான தாலி செயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி பால் செயினே லவ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு கேட்பாங்க பால் செயின் தான் வேணும்னு கம்பல்சரி. அவங்க எல்லாம் இந்த மாதிரி 16 கிராம்ல இருந்து ஒரு 80 கிராம்ஸ் முடிய பால் செயின் சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம மகாலட்சுமியில ரொம்பவே டிஃப்ரெண்டா தாலி செயின் கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு. தீபாவளிக்கு யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய இருக்கு, பாக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிளைன் செயின்லயே அதுவும் நல்ல பார்வையா கேட்பீங்க. நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி 10 பவுன்ல தாலி செயின் போடணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். நம்ம மகாலட்சுமியில 80 கிராம்ஸ்க்கு செம்ம கிராண்டா உங்களுக்கு தாலி செயின் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான மாடல்ஸ்ல வந்திருக்கு. இப்ப பார்த்த தாலி செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா நீங்க இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா தாலி செயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வீடியோல நீங்க பார்க்க முடியும். ஆனா நேர்ல வந்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமியில ஏகப்பட்ட கலெக்ஷன் தாலி செயின்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் இப்போ நம்ம மகாலட்சுமியில பாத்தீங்கன்னா தீபாவளிக்காக ரொம்பவே சூப்பரான ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்கு. யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த மந்த் எண்டு முடிய இருக்கு. உடனே கிளம்பி நம்ம மகாலட்சுமிக்கு வாங்க. ஓகே, பை, தேங்க்யூ.